உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டா விகா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க 2 பேரோட வளைகாப்பு சீன் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்லேயே தான் இருந்தோம். ஏன்னா விஜய் வீட்டில் வந்து ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல, அங்கே வளைகாப்பு நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தோம். பட் ஷேர் ஆகிருக்க ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கும்போது காவேரி வந்துட்டு அந்த அவார்டு எல்லாருமே சேர்ந்து டீமோட வந்துட்டு 2 பேரும் அந்த ஆன்ஸ்க்ரீன் அவார்டு வாங்கினாங்க இல்லையா, அதை ஷேர் பண்ணியிருக்கிறதுல பார்த்தா காவேரி வந்துட்டு ஒரு சாரீ லுக்கில் வந்துட்டு கையில் கண்ணாடி வளையலோட அவங்க இருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி ஷேர் ஆகிருக்க ஃபோட்டோஸ் இங்கே பாருங்கள். விஜய் அண்ட் தாத்தா 2 பேருமே பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்க மாதிரி ஸோ நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஷேர் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்க்கும்போதுமே அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை அதுவே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ரொம்பவும் தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அடுத்தது அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்துட்டு நமக்கு அந்த இது வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, விஜய் வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியே சீன்ஸ் தான் வரும். அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு அந்த வளைகாப்பு பற்றி அந்த 1 வீக்கில் பேசிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வளைகாப்பு வரதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அடுத்த வாரம் போய் தீபாவளி முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு காவேரியோட வளைகாப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுது. அதாவது இவங்க 2 பேரும் வந்துட்டு எத்தனை பேர் இருந்தாலுமே எந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவங்க தான் தட்டி தூக்கிட்டு போகிறாங்களே நம்மளுடைய விகா. ஸோ அதே மாதிரி பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தாத்தா பேரன், அதாவது மாமியார் மருமகள்லாம் வைக்கிறாங்களே, அதே மாதிரி இந்த தாத்தா பேரன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சாங்கன்னா இதுலேயும் எல்லா அவார்டுமே இவங்க 2 பேருக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இவங்க தாத்தா வந்துட்டு விஜய்க்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க கதையில். ஸோ அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கார், தாத்தாவுக்கு தாத்தாவாக இருக்கார். அதையும் தாண்டி விஜய் வந்து அந்த ஏஜ் லிமிட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கோட, ஸோ அந்த அவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் ரொம்பவும் க்யூட்டாக இருக்கும். எந்த டைம் அவங்க மீட் பண்ணாலும் சரி, ஸோ வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி உட்காந்து பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அவங்க வெளியே காட்டுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணிடலாம். ஸோ சுவாமி அவர்கள் வந்துட்டு விஜயா இந்த நாடகத்தில் நடிக்கிறது வந்து பார்த்தோன்னா அது ஒரு மேஜிக்கல் அங்கங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காருல்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு கிரேட் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுடைய மெஜிஷியன் அப்படின்னே சொல்லலாம். டேரக்டராக அவருக்கு தான் வந்துட்டு அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே போகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கதையை கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நிவின் யமுனாக்கு வந்துட்டு டிவோர்ஸ் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம ஈகர்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுவும் இப்போ நம்ம விக்காவோட அந்த வளைகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்துட்டு கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அதுக்கான பேச்சு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயுமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்துட்டு நமக்கு ரிவீல் ஆகும் இல்லையா. அந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு நமக்கு காட்டுவாங்க. அதனால் வீக் ஆஃப் வளைகாப்புக்கு அப்புறம் வரும்னு நினைக்கலாம். பட் இப்போ வளைகாப்பு அங்கே நடக்குது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அங்கே நடக்குது அப்படின்னா விஜய் அங்கே போகணும். விஜய் அங்கே போகிறதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னா, தாத்தா தான் உடம்பு முடியாமல் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிபி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினார். அதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு கூட காவேரி கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பட் இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, பாட்டிக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா கால் பண்ணி சொல்கிறாரு. ஸோ கேட்ட உடனே விஜயும் ஷாக் ஆயிடுறது. என்ன தாத்தா சொல்கிறீங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் தாத்தா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு மயக்கம் போட்டு பாட்டி விழுந்துட்டாங்க, அதனால் ஆம்புலன்ஸ் வர சொல்லி கூட்டிகிட்டு போனோம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆம்புலன்ஸா, என்ன தாத்தா சொல்கிறீங்க, ஏன் தாத்தா இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நான் என்ன 3வது மனுஷனா, எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருக்கணும்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்காவது வந்திருப்பேன்ல தாத்தா, ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்க, இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க, நீ காலையில் கூட கிளம்பி வாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது தாத்தா, நான் இப்போவே வரேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்ப்பா காவேரி, இந்த டைமில் தனியாக விட்டுட்டு வராதப்பா, நீ காலையில் வாப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை, பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாட்டி எப்படி தாத்தா இருக்காங்க, கண்ணு முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு முழிக்கலப்பா, இருந்தாலும் பாட்டி வந்துட்டு உன் ஞாபகத்திலே இருக்காங்க, விஜய் விஜய்னு உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே தாத்தா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஃபோனை கட் பண்ணிட்டு கிளம்ப பார்க்குறாரு. அப்போ தான் காவேரி உள்ளே வராங்க. என்னாச்சுங்க, எங்கே வேகமாக கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா ஃபோன் பண்ணார், பாட்டிக்கு உடம்பு முடியல போல இருக்குது, ஆனால் தாத்தா எதையுமே தெளிவாக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்க நானும் வரேங்க, போய் ஒன்றாவே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் காவேரி, இந்த டைமில் நீ வந்து அலைய வேண்டாம், நைட் டைம் ஆகிடுச்சு, நீ ரெஸ்ட் எடு, காலையில் வேணால் நான் உனக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன், நான் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே சாரதாம்மா கிட்ட வந்துட்டு அவங்க முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். என்னடி ஆச்சு, தம்பி அவசரமாக கிளம்பி எங்கேயோ போகுது போல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, தாத்தா ஃபோன் பண்ணாராம்மா, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கேருந்து பாட்டி என்ன சொல்கிறாங்க, அச்சுச்சோ என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியல பாட்டி, ஆனால் ரொம்ப பிபி ஏறி போச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம், அதனால் இவருக்கு வேக வேகமாக கிளம்பி போயிட்டாரு, நானும் வரேன்னு சொன்னேம்மா, நான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி விடுடி, காலையில் போய் பாருங்க, நீயும் போய் பார்த்துட்டு வந்துடு, ஆனால் நீயும் போய் பார்த்துடணுடி காவேரி அப்படிங்கிறாங்க. மா எப்படிமா நான் போகாமல் இருக்கேன், எனக்கே கஷ்டமாக இருக்குமா, நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா, காலையில் அவர் வந்த உடனே போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கங்காவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு சைடு சந்தோஷமாகுது. இவ கிளம்பி போகிறேன்னு சொல்கிறாளே, அப்படியே போகிறவ அப்படியே அங்கே போயிட்டானா பரவாயில்ல, இவங்க 2 பேரும் வீட்டில் இல்லைனாலே நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக விஜய் வந்து அங்கே போகிறாரு.
அங்கே போன உடனே தாத்தா தான் பார்க்குறாரு. வாப்பா விஜய் அப்படிங்கிறாங்க. எங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உள்ள ரூமில் தான்ப்பா படுத்திருக்காங்க அப்படிங்கும்போது கூடவே ஒரு நர்ஸ் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. போனால் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. பாட்டி கையை பிடிச்சிட்டு அப்படியே அவருக்கு அழுக தாங்க முடியல, அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ விஜய் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சு பார்க்குறாங்க லைட்டாக. விஜயை பார்த்த உடனே விஜய் வந்துட்டியாடா அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம், ஏன் பாட்டி தேவையில்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ப்ரெஷரை ஏற்றிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல விஜய் அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் எங்கேயுமே போகல பாட்டி, இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ என் கூடயே இருக்கிறது எப்படி, எங்கேயோ இருந்துட்டு என்கிட்ட ஃபோனில் பேசுகிறது எப்படிடா அப்படிங்கிறாங்க. நான் உன்னை எப்படிலாம் பார்த்து இது பண்ணேன், நீ என் கூடவே இருக்கணும் விஜய், நீ எங்கே போயிருந்தீனாலும் நீ எப்போ வருவேன்னு நான் பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் விஜய், ஒரு இதுக்கு நீ வந்துட்டு நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன்னு நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா உடனே என்ன சொல்கிறாங்க, கல்யாணி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத விடு, அதான் விஜய் வந்துட்டான்ல அப்படிங்கிறாங்க. எங்கெங்க வந்துட்டான் அவன், இப்போ என்ன முடியலன்னு சொல்லவும் பார்க்க தானே வந்திருக்கான், என் கூடயே இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. சிச்சு பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எங்கேயுமே போகலை, இங்கே தானே இருக்கேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ என் கூடவே இருடா விஜய் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே உட்காந்தே இருக்காரு. தாத்தா என்ன மணி ஆகிக்கிட்டே இருக்குன்ட்டு பார்க்குறாரு. விஜய் காவேரி வேற அங்கே தனியாக இருப்பாப்பா, நீ வேணா கிளம்பி போறியா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு உடனே பாட்டி வந்துட்டு கிளம்பி போறியா விஜய், வேணாண்டா என் கூட இருடா அப்படிங்கிறாங்க. பாட்டி அவளும் அங்கே தனியாக இருக்கா, நான் வேணா போயிட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுது. பாட்டி புரிஞ்சுக்கோங்க பாட்டி, நான் கூட்டிகிட்டு வரேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி விஜய் நீ கூட்டிகிட்டு வா, உனக்கு வந்து சந்தோஷம் அவள் தான் அப்படின்னா நீ கூட்டிகிட்டு வந்து தாராளமாக இரு விஜய், ஆனால் எனக்கு நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு சாரதாம்மா கிட்டே சொல்கிறாரு. உள்ளே போனோடனே கேட்குறாங்க, என்னப்பா எப்படி இருக்காங்க தம்பி, பாட்டி நல்லா இருக்காங்களா, பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான், பட் இருந்தாலும் பாட்டிக்கு முடியல அப்படின்னு சொல்லி டல்லாகவே உட்காந்துருக்காரு. காவேரி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறாங்க பாட்டி, நம்ம கிளம்பலாமா, நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. போகலாம் காவேரி, பாட்டி வந்து என்னை அங்கேயே இருக்க சொல்கிறாங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல், அதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. நான் இதுக்கு தாங்க அப்போவே சொன்னேன், வயசான காலத்தில் அவங்கள விட்டுட்டு இப்படி வந்துட்டிங்களே, அவங்க உங்களை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, நான் அப்போ சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. காவேரி விடு, நீ ஃபீல் பண்ணாத, அவங்க வந்து உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், பட் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க, சரிங்க தம்பி நீங்கள் கிளம்பி போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, பாட்டி வந்து என்னை அங்கே கூடயே இருக்க சொல்கிறாங்க, அதனால் நான் காவேரியை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாட்டி என்ன கேட்குறாங்க, என்ன தம்பி காவேரியும் கூட்டிகிட்டு அங்கேயே போகிறீங்களா, அப்போ எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா, அப்போ இனிமேல் இங்கே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கேட்டோடனே கங்காக்கா சந்தோஷம் தாங்க முடியல, அப்பாடா கிளம்பி போக போகுதுங்களா, நான் நினச்சேன் அதே மாதிரி கிளம்பி போக போகுதுங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டே உள்ளே உட்காந்துருக்காங்க. சரி இருந்தாலும் ஒரு கர்ட்டசிக்கு பேசணுமே அப்படிங்கிறக்காக வெளியில் வந்துட்டு, என்னடி காவேரி கிளம்ப போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அது மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் விஜய் வந்து அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்களாக்கா, அதான் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், ஆனால் விஜய் வந்துட்டு அங்கேயே இருக்கணும்னு சொல்கிறாருக்கா, எப்படின்னு தெரியல, ஒரு 3-4 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ விஜய் வந்து அவளோட என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்தாரோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்தோன்னே சாரதாம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. விஜய் வந்து சிரிக்கிறாரு. என்ன தம்பி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லாத இதே இடத்துக்கு நான் இந்த பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களோ ஏற்றுக்க மாட்டிங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையே வந்தேன். ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு கண் கலங்கி நிற்கிறத பார்க்கும்போது நான் உங்களோட அன்பை சம்பாரிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, உங்களை பற்றி தான் நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நான் அதுக்காக சொல்ல வரலை அப்படிங்கிறாங்க. என்னை வெறுப்போடு பார்த்துட்டு இருந்த நீங்கள் உங்கள் கண் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறுப்போடையும் கோவத்தோடையும் தான் பார்க்கும் எப்பயுமே. ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் இங்கேருந்து கிளம்புறேங்கும்போது உங்கள் கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் வருது இல்லை அத்தை, அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, ஹாப்பி டியர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமாவும் கண்ணை தொடச்சிட்டு சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுறேன், பட் அதுக்காக இங்கே வராமலாம் இருக்க மாட்டேன் அத்தை, எங்கள் போர்ஷன் எப்பயும் ஃப்ரீயாகவே இருக்கணும், நான் எப்போ வேணால் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன தம்பி அப்படியே இருக்கட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக காவேரியை கூட்டிகிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போதுமே ஆட்டோவில் அவங்க போகிறாங்க. அதை பார்க்கும்போதுமே தாத்தாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. இருந்தாலும் அஜயோட அப்பா அங்கேருந்து ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாரு. எப்படிலாம் நீ சுற்றிட்டு இருந்தடா, இப்போ வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. பட் விஜய் அதெல்லாம் அவரை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டார் இல்லையா, ஒரு மாதிரி கேர் பண்ணாத மாதிரி அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ அஜயோட அம்மா அங்கேருந்து வந்து என்ன சொல்லிடுறாங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்றாங்க. இவங்க அப்படி சொன்ன உடனே விஜய்க்கு ஷாக் ஆயிடுது. என்னடா இவங்க
இவங்க வந்து இப்படி சொல்லிடுறாங்களே அப்படின்னோடனே, சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு விஜய் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா நம்ம உள்ளே போக போகிற டைமில் இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா அங்கேருந்து வந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிட்டுருக்க, விஜய் வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டு தானேம்மா போனான், அம்மா வந்து வர சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி தானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. காவேரியை ஏற்றுக்கல அப்படின்னா நம்ம திரும்பி போகிறதா, இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லையே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவரும் முழிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ அஜயோட அம்மா உள்ளே போனவங்க கையில் ஆரத்தி தட்டோட வராங்க. வந்துட்டு அவங்க வெளியில் வந்தோடனே பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருது. விஜய் பார்த்துட்டு, சித்தி என்ன சித்தி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இரு விஜய், முன்னாடி தான் வந்துட்டு இது மாதிரி நம்ம வாரிசு வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ மொத வாரிசோடு அவள் வீட்டுக்குள்ளே வரால, அவள் முறையாக வரவேற்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரத்தி எடுத்து 2 பேருக்கு பொட்டு வச்சு விட்டுட்டு இப்போ உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பே வருது. ஆனால் அஜயோட அப்பா என்ன நினைக்கிறாரு அங்கே நின்றுட்டு, இவெல்லாம் திருந்தவே மாட்டா பாரு, ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, என்னமோ இவ மருமக மாதிரி நினச்சி பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் வெறுப்பில் அங்கே நின்றுட்டு இருக்காரு. சரின்னு உள்ளே போகிறாங்க. போனோடனே காவேரி வந்து தயங்கி போகிறாங்க பாட்டிக்கிட்ட போகிறதுக்கே. இருந்தாலும் போயிட்டு எப்பவும் அவங்க அன்பாக பேசுகிற மாதிரியே பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு அப்படி மட்டும் சொல்கிறாங்க. என்ன பாட்டி உடம்பு பரவாயில்லையா, ப்ரெஷர்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. நர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக விஜய் போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. விஜய் இனிமேல் நீ எங்கேயும் போக மாட்டீங்களடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் எங்கேயுமே போகலை, உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கையோட என்ன சொல்லிடுறாங்க, விஜய் இப்போ நம்ம உடனே பண்ணிடலாம்ப்பா, அந்த மாதிரி வளகாப்பு விஷயத்தையும் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு, பாட்டி இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் பாட்டி, அதான் 7வது மாதம் பண்ணலான்னு சொல்லிட்டோம்ல, அப்போவே பண்ணிக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா விஜய், நம்மளும் இந்த குடும்ப ஜாதகம் பார்க்குறதுல எல்லாமே விசாரித்தோம், நம்ம குடும்ப வழக்கப்படி பண்ணுறதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க விஜய், அதனால நம்ம உடனே பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமாக இருக்கும்போது இப்போ கூட பாட்டிக்கு சரியாகலாம்ல, நீ வந்து கூட இருந்தாலே போதும், அதனால் பண்ணிடலாம் விஜய், பாட்டி ஆசைப்பட்றாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏற்கனவே வந்து பாட்டி தான்ப்பா இதை செய்யணுன்னே ஆசைப்பட்டாங்க, நீ வேணான்னு சொல்லிட்டில்ல, அதுலேருந்தே வந்துட்டு பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, 2 நாள் வந்து வீட்டில் இருக்கிறது கூட அவன் இருக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லியே தான் புலம்பிகிட்டே இருந்தா பாட்டி, அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுப்பா, அந்த வளகாப்பையும் பண்ணிடலாம், நீயும் இங்கே இருந்தினாலே பாட்டிக்கு எல்லாமே சரியாக போயிரும்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா, அப்போ பாட்டி நல்லா இருக்கணும், பாட்டிக்கு அது ஆசைன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போது விஜய் வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாரதாம்மா எடுத்துகிட்டு, தம்பி எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க அத்தை, பாட்டி பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, சாப்பிட்றாங்க, ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, காவேரிக்கு வந்து 5th மந்த் வளகாப்பு பண்ணணும்னு பாட்டி வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் அதையே நினச்சி பாட்டிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான், அதனால் நம்ம வந்து இந்த வளகாப்பை வந்து பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி பண்ணிடலாம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு வழக்கமாக இருக்குன்னா அதை பண்ணியே ஆயிடலாம் இப்போ தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கங்காவுக்கும் தான் பண்ணியாச்சுல, 2 பேருக்கும் ஒன்றா வைக்கலான்னு தான் நினச்சோம், அதான் தனியாக வைக்க சொல்லிட்டாவ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கதை கேட்கும்போதே கங்காவுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையாக நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னாலுமே இப்போ வெளியாகியிருக்க அந்த அவுட்லுக் எல்லாத்தையுமே பார்க்கும்போது விஜயே இவ்வளோ கலக்கலாக நிற்கிறாரு அப்படிங்கும்போது காவேரியோட அந்த அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எதுவுமே வெளியே வரல. அப்படி வந்து இதை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்க எவ்வளோ கோலாகலமாக பண்ணுவாங்க, அதுவும் அந்த வீட்டுக்கு முதல் வாரிசு, அதுவும் பிடிச்ச பேரனோட வாரிசு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க. அதையும் தாண்டி விஜய் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறாரு அப்படின்னாலே அது வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஈவன் காவேரி கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ என் கூட இருந்தீங்கன்னா செலவே இருக்காது போலையே காவேரி, ஈஸியாக ஒன்று ஹேண்டில் பண்ணிடலாம் போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் விஜயோட அந்த திங்கிங் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு லக்ஸூரியஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது, பார்க்கும்போதே தெரியுது ரொம்பவும் கோலாகலமாக நடக்க போகுது. ஸோ இது நம்ம தீபாவளிக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சாலும் அடுத்து விகா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மோடுங்கிறது ஸ்டார்ட் ஆக தான் போகுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ அவ்வளோ காத்துட்ருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.